ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்கதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்லோகம் 1 ஸ்லோகம் 38 படிக்கணும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். ஸ்லோகம் 38. புரோக்தோ அபி கர்ம காண்டேன யாத்மா தேகாத் விலக்ஷணக நித்யஸ்ச தத்பலம் புங்க்தே தேகபாதாதனந்தரம். புரோக்தோ அபி கர்ம காண்டேன யாத்மா தேகாத் விலக்ஷணக நித்யஸ்ச தத்பலம் புங்க்தே தேகபாதாதனந்தரம். அபரோக்ஷ அனுபூதி. இதில் 37 ஸ்லோகம் பார்த்துருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி. இதில் ஆரம்பத்தில் அனுபந்த சதுஷ்டயம், பிறகு அதிகாரி, பிறகு வேதாந்த விசாரத்தை சுருக்கமாக சொன்னார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க விளக்கம் ஸ்லோகம் 17லேருந்து 40 வரைக்கும் ஆத்ம விசாரம். ஸ்லோகம் 17லேருந்து 40 வரைக்கும் பார்க்குறது ஆத்ம விசாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 17லேருந்து 23 வரைக்கும் பார்த்தது ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தையும் அனாத்மாவினுடைய ஸ்வரூபத்தையும் சொல்லி இது வேற இது வேறையாக இருக்குது, ஆனால் ரெண்டையும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க, இது அறியாமைன்னு சொன்னார். ஆத்ம லட்சணம் சொன்னார், அனாத்ம லட்சணம் சொன்னார். இரண்டும் வேறு வேறு அப்படி இருக்கிற பொழுது ஒன்றாக நினைப்பது அறியாமை அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு ஆத்மாவின் லட்சணங்கள் 27லேருந்து 28 வரைக்கும் நிறைய லட்சணங்கள்லாம் சொன்னார். சொல்லிட்டு இப்படிப்பட்ட இந்த ஆத்மா, இந்த லட்சணங்களுடன் கூடிய ஆத்மாதான் ஆத்மா, இதற்கு வேறான இந்த தேகம் ஆத்மா அல்லன்னு புரிஞ்சுக்கிட்டால் இது என்ன பண்ணுறாரு, இது இதுதான் ஞானம்னார். இதுதான் ஞானம். பிறகு இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னதே லட்சணம் சொன்னாலும் கூட நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தியையும் பயன்படுத்தணும், பிறகு வேதத்தையும் பயன்படுத்தணும். எப்பொழுதுமே ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்த்தா புரியாது. நம்ம விளக்கி நிறைய சொல்கிறோம், அப்புறம் அனுபவத்துலேயும் இது அனுபவமாகவே இருக்குது இந்த ஆத்மா. ஆனால் நம்ம வேறு ஏதோ அனுபவத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிறகு அனுபவ பிரமாணம், யுக்தி பிரமாணம், அறிவுபூர்வமாக சிந்திச்சு இதுதான் ஆத்மா இதுதான் அனாத்மா அப்படிங்கிறது. அதில் யுக்தி பிரமாணத்தில் என்ன சொன்னார்னா, இந்த உடல் கூட்டம், அதாவது பஞ்சபூதங்களின் சேர்க்கை, பலவற்றின் சேர்க்கை தான் இந்த உடலே ஒழிய பலவற்றின் சேர்க்கை இந்த உடல். அதனால் இது ஆத்மா கிடையாது. ஆத்மா ஏகம். ஒரு கூட்டத்தை ஒரு பொருள்னே சொல்கிறதில்ல. அன்றைக்கி சொன்னேன் நான், 10 பேர் இருக்காங்க, 10 பேர் கூட்டமாக இருக்காங்க, அதில் கூட்டம் அங்கேயே இருக்கட்டும், ஆளுங்க மட்டும் வாங்கன்னு சொன்னால் வர முடியுமா?
அப்படி ஒரு சேர்க்கை தான் இந்த உடல். பிறகு 2வது யுக்தி என்ன பயன்படுத்தினார்னு சொன்னால், திருஷ்ய விவேக யுக்தி, என்னுடையது என்ற யுக்தி. இதை 2ஐயும் பார்த்தோம். எப்பொழுதுமே அறிபவன் அறியப்படும் பொருளுக்கு வேறானவன். இது ஒரு முக்கியம். வேதாந்தத்தில் பேசிக் அடிப்படையான ஒரு தத்துவம். ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், நான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்கான ஒரு அடிப்படையான கருத்து திருஷ்ய விவேகம். திருக்குன்னு அறிபவன், திருஷ்யம்னு அறியப்படும் பொருள். எப்பொழுதுமே அறியப்படும் பொருளாக அறிபவன் இருக்கவே மாட்டான். இந்த புஸ்தகத்தை அறிகிறேன்னு சொன்னால் இந்த புஸ்தகம் நான் அல்ல, நான் வேற, புஸ்தகம் வேற. ஏன்னா புஸ்தகம் நான் அறியப்படும் பொருளாக எனக்கு இருக்குது. இந்த கட்டடத்தெல்லாம் அறிகிறேன், கட்டடம் நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாதிரி அப்படியே வரும் பொழுது இந்த உடலை நான் அறிகிறேன். உடல் நல்லா இருக்குது, குண்டாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்கு, சுறுசுறுப்பாக இருக்குது, டல் அடிச்சிருக்கு. அப்போ உடல் அறியப்படும் பொருளாக இருக்கும் பொழுது அறிபவன் வேறாகத்தான் இருக்க முடியும். அப்படியே மனசுக்கு வரணும். இல்லை மனசு தான் அறியணும், மனசையும் அறிகிறேன். என் மனசு இப்போ குதூகலமாக சந்தோஷமாக இருக்குது, பார்க்குறோம். என் மனசு இப்போ சரியே இல்லை, நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். மனசு ஆழ்ந்து ஒடுங்கி போயிடுது, ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு எண்ணமும் கூட இல்லை. எண்ணமே இல்லாமல் இருந்தேங்கிறதையும் அறிகிறோம், எண்ணத்தோடு இருந்தேங்கிறதும் அறிகிறோம், அந்த எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருந்ததுங்கிறதும் அறிகிறோம். அப்போ மனசும் நான் அல்ல. அப்போ திருஷ்ய விவேகத்தில் அறியப்படும் பொருள் நான் அல்லன்னு புரிஞ்சு, இது அறிவுபூர்வமாக சிந்திச்சாலே புரியுது. அதே தான் அப்படியே கொண்டு வந்த என்னுடையதுன்னு எதையெல்லாம் சொல்கிறையோ அது நீ அல்ல. இந்த சட்டை என்னுடையது, இந்த சட்டை நான் சட்டை நானா? இல்லை. இப்போ என்னுடைய குழந்தை, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்கிறோம். என்னுடையதுன்னு ரொம்ப வெளியே இருக்கிறத சொல்ல மாட்டான். வீடு, சொந்த வீடு வாங்கியிருந்தா என்னுடைய வீடுன்னு சொல்லுவான். அடுத்த ஆள் வீடை என்னுடைய வீடுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டான், அடி விழுந்துடும். நம்ம சம்பந்தம் வச்சுருக்கிறதெல்லாம் என்னுடையன்னு சொல்லுவோம். அப்படி வெளியே இருந்து சம்பந்தம் வச்சுருக்கவங்கெல்லாம் நான் என்னுடையன்னு சொல்லும்போது அது நான் கிடையாது. என்னுடையதுன்னு சொல்ல நான் கிடையாது. நான் தனியாக இருக்கேன், என்னுடைய சம்பந்தம் வச்சுருக்கேன். அப்படியே என்ன பண்ணுறோம், என்னுடைய உடம்புன்ற சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். என்னுடைய உடம்புன்னு சொல்கிறோம். அப்போ என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது அது வேறாக ஆகிடுது. எப்படி இந்த என்னுடைய நோட்டுன்னு சொன்னால், என்னுடைய சட்டைன்னு சொன்னால் வேறோ, அது மாதிரி உடம்பை என்ன சொல்கிறோம், என்னுடைய உடம்பு. டாக்டர்கிட்ட போய் உடம்பு முடியலன்னு என்ன சொல்கிறோம், என்னுடைய உடம்புக்கு சரியில்லை. நான் சரியில்லைன்னு என்ன பண்ணுவார் டாக்டரு? வேறு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவார். அது மனசுங்கிற அடிப்படையில் சொல்லுவோம். என்னுடைய மனம் சரியில்லை சொல்கிறோமா இல்லைங்களா? என்னுடைய மனம் சரியில்லை, என்னுடைய மனம் நல்லா இருக்குது, எனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு, எனக்கு கெட்ட புத்தி வந்திருக்கு, என்னுடைய புத்தி வேலை செய்யலை. அப்போ மனம் புத்தி என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது ஆத்மாவாகிய நான் வேறு, அது வேறு. இது யுக்தி பிரமாணம். பிறகு எது மாறிக்கொண்டே இருக்கின்றதோ அதை மாறாத ஒரு தத்துவம் கவனிக்க வேண்டும். அப்போத்தையும் சொல்ல முடியும். ஏதாவது மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா மாறாமல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் முடியும். இந்த அறையில் எத்தனை பேர் வந்துட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறணும்னா இங்கே ஒருத்தர் பெர்மனெண்ட்டாக உட்காந்துருக்கணும். அவர் வெளியே போயிட்டாருன்னா எத்தனை பேர் வந்திருக்கான்னு தெரியுமா? காலையில் இவர் வந்தார், மத்தியானம் அவர் வந்தார், சாயந்தரம் இவர் வந்தார், பிறகு அவர் போனார், இவர் வந்தார், எல்லாம் ஒருத்தர் இங்கே உட்காந்துருந்தார். மாறாமல் வெளியே போகாமல் அவர் உட்காந்துருக்கணும். அப்படி நம்ம உடம்பு மாறுது, மனசு மாறுது, புத்தி மாறுது, எல்லாம் மாறுது. மாறிக்கொண்டே இருப்பதை ஒருவன் அறிகிறான் என்றால் அவன் மாறாமல் இருக்க வேண்டும். எனக்கு 10 வயசில் இருந்தேன் தெரியுது, 15 வயசில் இருந்தது தெரியுது, 50 வயசில் இருந்தது தெரியுது. உடம்பெல்லாம் மாறுறது நான் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ இருந்த உடம்பு எனக்கு இப்போ இல்லைப்பா சொல்கிறோமா இல்லையா? 80 வயசு தாத்தா என்ன சொல்வார், நான் எப்படி ஓடினேன் தெரியுமா, இப்போ நடக்கக்கூட முடியலை, மூட்டு வலியெல்லாம் வந்துருச்சு. அந்த உடம்பு மாறினதை அறிகிறாரா இல்லையா? அப்போ மாறிக்கொண்டே இருப்பதை மாறாமல் ஒன்று கவனித்திருக்க வேண்டும். அந்த மாறாமல் இருப்பது தான் நான் ஆத்மா. இது யுக்தி பிரமாணம். பிறகு 34லேருந்து 37 வரைக்கும் உபனிஷத் வேதாந்த பிரமாணம். என்னதான் புத்தி வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு பிரமாணம் வேதம்தான். கடைசி பிரமாணம் என்ன, அறிவை கொடுக்கும் கருவின்னு அர்த்தம். கண்ணு இது என்ன வர்ணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணை தவிர வேறு ஏதாவது பயன்படுத்த முடியுமா? இது என்ன கலர் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? கண்ணை திறந்தேன் பார்க்கணும். இல்லை காதை வச்சு இது என்ன கலர்னு தெரிய முடியுமா? மூக்கை வச்சு மோந்து பார்த்து என்ன கலர்னு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் ஒரு விஷயத்தை அறிவதற்கு ஒரு கருவியத்தை பயன்படுத்தி, நான் பேசுகிறத கேட்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? காதத்தை திறந்து வைக்கணும். காதை நல்லா மூடிட்டு வாயை திறந்து வச்சா கேட்குமா? கண்ணை திறந்து வச்சா கேட்குமா? சப்தத்தை கேட்குறது காதை மட்டும்தான் கடவுள் படைச்சிருக்காரு. அது மாதிரி இது யுக்தியில் சொன்னாலும் கூட அது ரொம்ப ஆராய்ச்சி வரும், சில தோஷம் வந்துடும். சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வேதத்துன்னு பிரமாணம். அதனால தான் சொல்லுவாங்க, உன் வாக்குன்னா வேத வாக்கா, நீ அப்படியே கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? வேதம் பொய் சொல்லாது. சயின்ஸில் என்ன பண்ணுற, சயின்ஸ் கூட பொய்யா இருக்கான்னு நம்புகிறோமா இல்லையா? சூரியன் நிறைய திருப்பி திருப்பி சொல்கிற உதாரணம் இருந்தேன். சூரியன் உதிக்குது, மறையுது. இது நேர அனுபவத்தில் உண்மையா இல்லையா? கண் கூட பார்க்குறோமா இல்லையா? அனுபவத்துக்கு உண்மை தானே. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது? சூரியன் உதிக்கிறதும் இல்லை, எதை நம்புவீங்க? நம்ம பார்க்கறது உண்மையா, விஞ்ஞானம் சொல்கிறது உண்மையா? நம்ம பார்க்குறதும் கண்கூட பார்க்குறோம், இது உண்மையா? விஞ்ஞானம் சூரியன் உதிக்கவில்லை, மறைவதில்லை, அது நிலையாக நின்று கொண்டிருக்கிறது, பூமி தான் சுற்றி கொண்டிருக்கிறது. பூமி எங்கேயா சுற்றுது? பூமி வேற ஆளுக்கு தான் சுத்தம். ஒரு கடைக்கு போயிட்டு வருவான் ஒருத்தன், அவனுக்கு தான் சுத்தம். நம்மளுக்கு சுத்தமா? சுத்தாதே, சுற்றுறது இல்லைல்ல. அப்போ எதை நம்புவீங்க? நம்ம சொல்கிறத நம்புறதா, சயின்ஸ் சொல்கிறத நம்புறதா? நம்ம சொல்கிறது இருக்குது, காட்சிக்கு இருக்குது, ஆனால் உண்மை ஞானம். அது மாதிரி ஆத்மான்னு ஒன்று இருக்குது, இப்படி அசையாமல் இருக்குதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. அனுபவத்தில் நானே மாறிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அது பொய்யாத்தான் இருக்கணும். தோற்றத்துக்கு இருக்குது, சூரியன் உதிக்கிறது தோற்றத்துக்கு இருக்குது. அதுபோல் அப்படின்னு வேதம் தான் பிரமாணம், விஞ்ஞானத்தை போல் அப்படி சொல்லணும். விஞ்ஞானம் கூட சிலவர் மாற்றிடுறாங்க. ஒரு கண்டுபிடிப்பு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார், இன்னொருத்தர் அந்த கண்டுபிடிச்சி தப்புன்னு சொல்கிறார். வேதத்தை இது வரைக்கும் யாரும் அப்படி சொன்னதே இல்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்லலாம். ராமாயணம் முடிஞ்சு 8 லட்சம் வருஷம் ஆச்சு. அப்பயும் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, இப்போயும் இருக்குது. யாரும் வேதத்தை இது வரைக்கும் மாற்றி எழுதுனது கிடையாது, மாற்ற ரைட்ஸும் கிடையாது. அப்போ அதுதான் நம்மளுக்கு உறுதியான ஒரு சொல்லக்கூடிய ஒரு கருவி, பிரமாணம். இது ஸ்வேதாரிய உபநிஷத்தில், அதாவது யஸ்மாத் பரம், இந்த ஆத்மாவுக்கு வேறாக வேறு எதுவும் இல்லை, அதற்கு மேலான ஒரு தத்துவம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதற்கு உதாரணம் சொன்னார். பிறகு 35 சர்வம் புருஷ ஏவ இதி சகசிர புருஷ தீட்சை, புருஷ சுத்தத்திலிருந்து ஒரு மந்திரம் சொல்லி அதில் எல்லாமே ஆத்மாதான் அப்படிங்கிற கருத்து வந்ததுன்னு சொல்லி அதை உதாரணமாக சொன்னார். பிறகு 36, 37 பிருகதாரண்ய உபனிஷத், அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆத்மா அசங்கக, ஆத்மா எதனோடும் சம்பந்தம் இல்லாதவன், ஒட்டாதவன் சொல்லியிருக்கு. சுயம் ஜோதின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் தெளிவாக பார்த்தோம். அதாவது 37, 38 ஆத்மா சுயம் ஜோதி. 36 அசங்கமானவன் சொல்லியிருக்கு. 36, 37 பிருகதாரண்ய உபனிஷத்தில் ஆத்மா யாரோடும் எந்த சம்பந்தமும் அற்றவன். அது எப்படி சம்பந்தம் இல்லாமல் இருக்க முடியும்? நானே உள்ள இந்த உடம்போடையெல்லாம் சம்பந்தம் வச்சுக்கிட்டு இருக்கேனேன்னா, டெம்பரவரியாக வச்சுருக்கு, பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கா எல்லா ஆத்மாவும் வச்சுக்கிட்டு இருந்தால் ஒருத்தர் இந்த உலகத்தில் உட்காரதுக்கு இடம் இருக்காது. எல்லோரும் மொழி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. விட்டு போயிடுறாங்களா இல்லையா? போயிடுறோமா இல்லையா? அதனால் சங்கமற்றது ஆத்மா, அசங்க ஸ்வரூபம். பொதுவாக சம்பந்தம் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். உதடு ஒட்டாத குரல். நீ எதிலிருந்தெல்லாம் மனசளவில் பற்று இல்லாமல் இருக்கையோ அதுலேருந்து உனக்கு துக்கம் கிடையாது. உடல் அளவில் சம்பந்தம் வைக்காமல் இருக்கவே முடியாது, விவகாரத்தில் வச்சுத்தான் ஆகணும். ஆள் மனசில் அது அவ்வளவுதான். ஒன்று அதை பொருளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், எல்லோரும் நல்லா இருக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் என்ன புத்தி இருக்கணும்? ஒன்று அந்த பொருளை, வீடு என் சொந்த வீடு, 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி கட்டி வச்சுருக்கேன், கடைசி வரைக்கும் இருந்துருவானா? ஒன்று இருக்கும்போதே லாஸ் ஆகி எதை விற்று போடுவேன், இல்லாட்டி அதை விட்டு போட்டு நான் போயிடுவேன். இறந்த பிறகு ஒரு 24 மணி நேரம் கூட அதை வீட்டில் வைக்க மாட்டாங்க. இருக்கா இல்லையா? தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ சங்கம் இருந்துச்சுனாலே துக்கம் வந்துடுது.
ஆள் மனசில் அந்த சங்கம் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். சம்பந்தி வந்தாச்சுனாலே என்னாச்சு? பிரச்சனை வந்தாச்சுன்னு அர்த்தம். இருக்கா இல்லையா? அதுக்கு தான் சம்பந்தின்னு பேர் வச்சுருக்காங்க போல இருக்கு. அதனால் தாமரை இலை தாமரை மலரும் தாமரை இலையும் தண்ணி இல்லாட்டி வளருமா? தண்ணியில் தான் வளரும். நிற்கிறது எங்கே? தண்ணிக்குள்ளே தான் நிற்கிது. தண்ணியில் அடிக்கல விழுந்துடும். ஆனால் ஒட்டுதா? அது இல்லாட்டி அது மாதிரி உலகத்தில் தான் இருக்கணும், உறவுகளோடு தான் வாழணும். ஆனால் அதில் என்ன பண்ணணும்? வெளியே ஒட்டாமல் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆள் மனசில் இது இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கணும். படகு தண்ணியில் தான் போகும், தரையில் போகுமா? படகு தண்ணியில் தான் போகும். படகுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உள்ளே போயிடும். நாம் உலகத்தில் தான் இருக்கணும், நம்மளுக்குள்ளே உலகம் போயிடக்கூடாது. இதுதான் சங்கமற்றதுன்னு சொல்லி அதில் உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. பிறகு 37 அதே பிருகதாரண்ய உபநிஷத்தில் அது எப்படி இருக்குன்னு சொன்னால், சுயம் ஜோதியாக இருக்கிறது. அதாவது எல்லாத்தையும் அறிவதற்கு நான் வேணும், இந்திரியங்கள் வேணும். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இந்திரியம் வேணுமா இல்லையா? வெளிச்சத்தை பார்க்கணும், பொருளை பார்க்கணும் கண்ணு வேணும், சப்தத்தை கேட்கணும் காது வேணும். இப்போ குளிர் அடிக்குது, உஷ்ணமாக இருக்குன்னா தோல் உணர்வு வேணும், இல்லாட்டி தெரிய முடியாது. ஆனால் அதே மாதிரி அந்த பார்க்குற கண்ணை பார்க்குறதுக்கு மனசு வேணும். கண்ணை பார்க்குறதுக்கு என்ன வேணும்? மனசு. என் கண்ணு நல்லா தெரியுது, நல்லா தெரியலேன்ட்டு. காது நல்லா கேட்குது, நல்லா கேட்கலேன்ட்டு. சாமி நல்லா எடுக்கிறாரு, இல்லாட்டி தூங்குற மாதிரி எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு என்ன வேணும்? வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன், தூக்கம் வந்துச்சுன்னா அது மனசு புரியும்ல. எல்லாம் மனசு தான் பார்க்குது. என் காது இப்போ நல்லா கவனமாக கிளாஸை கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு மனசு வேணும். பிறகு இல்லை, காது திறந்துதே இருக்குது, சாமி பேசுகிறது காதில் விழுகலை, வீட்டு ஞாபகம் தான் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கும் மனசு தான் வேணும். வருமா இல்லையா? அப்போ எல்லாவற்றையும் இந்திரியங்கள் வெளி விஷயத்தை அறியுது, வெளி விஷயத்தை இந்திரியங்களை மனசு அறியுது. மனசை யார் அறிகிறான்னா ஆத்மா அறியுது. மனசு இப்படியெல்லாம் போது வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்ல, அதை யார் அறிகிறா? ஆத்மா வேணா. அது சுயம் ஜோதி, அது தானாக பிரகாசிக்கிறது. அதை அறிவதற்கு ஒரு வஸ்து இல்லை. ஒருவேளை ஆத்மாவை இன்னொன்று அறியுதுன்னா, ஏதோ ஒன்று சொல்கிற ஆத்மாவை ஏதோ ஒரு எக்ஸ் அதை அறிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதை யார் அறிகிறா? திருப்பி ஒன்று அதுக்கு ஒன்று சொன்னால் அது எக்ஸ், அதை யார் அறிகிறா? கேட்டுக்கிட்டே போகணுமா இல்லையா? இந்த விளக்கு எரிவதால் நான் படிக்கிறேன், புஸ்தகமெல்லாம் பார்க்குறேன், விளக்கினால் இது தெரிஞ்சுக்கிறேன். இந்த பல்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு லைட்டு போடணுமா? ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த லைட் இருக்கா இல்லையா, எரியுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு லைட்டாக போடணும். அது தானாக வெளிப்படுது. சூரியன் எல்லாவற்றையும் தெரிய வைக்குது, பிரகாசப்படுத்து. சூரியன் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சூரியன் வேணுமா? இன்னொரு சூரியன் தேவையில்லை. அது மாதிரி ஆத்மா எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறது. ஆத்மா சுயமாக நான் இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு எந்த இந்திரியத்தையும் பயன்படுத்த வேண்டியதில்லை. கண்ணை மூடி காதை மூடி நம்மள இருட்டு ரூமில் உட்காந்துருந்தாலும் நான் இருக்கேன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. இன்னொரு ஆளாக இருக்கிறத பார்க்கணும்னா கண்ணு வேணும், இல்லாட்டி சத்தம் போட்டு பார்க்கணும், தொட்டு பார்க்கணும். நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கண்ணும் தேவையில்லை, காதும் தேவையில்லை, மூக்கும் தேவையில்லை, உணர்வும் தேவையில்லை. எனக்கு நான் கண்ணை மூடி அப்படியே இருட்டறையில் உட்காந்தால் நான் இருக்கேங்கிறது விளங்குகின்றது, தெரிகின்றது. அது ஆத்மா சுயம் பிரகாசமாக இருக்கிறது. இதை பார்த்து முடிச்சிட்டோம். பிறகு இப்போ 38வது ஸ்லோகம் பார்க்கணும். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வேத பிரமாணம், வேதத்தில் சொல்லியிருக்குதெல்லாம். இங்கே 38வது ஸ்லோகம் வேதத்திலேயே இன்னொரு பகுதி கர்மகாண்ட பகுதி. அதை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டோம், திருப்பி சொல்கிறேன். அதாவது வேதத்தில் 2 பகுதி இருக்குது. ஒன்று ஞானகாண்டம், இன்னொன்று கர்மகாண்டம். ஞானகாண்டம் இப்போ சொன்ன கருத்தெல்லாம் ஆத்மா அழியாதது, பிரம்மன் அழியாதது, ஆதாரமான தத்துவம், மோட்சம், இதெல்லாம் வருது அதில். இன்னொரு பகுதி கர்மகாண்டம் இருக்குது. அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, நீ இதை செய்யி, இதை செய்யாத, இதெல்லாம் செஞ்சால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், இந்த ஹோமம் பண்ணால் உனக்கு நிறைய சொர்க்கத்துக்கு போவ, இதெல்லாம் பண்ணேன்னு நீ நரகத்துக்கு போவ, அப்படிலாம் கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு. அதுலேயும் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த உடம்பு ஆத்மா இல்லை, உடம்புக்கு வேறு ஏதோ ஒரு தத்துவம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னால், இந்த 38 முதல் வரி,
முதல் பகுதி புரோக்தோ அபி கர்மகாண்டேன, கர்மகாண்டத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. கர்மகாண்டமும் வேதத்தினுடைய ஞானகாண்டம் மட்டும் அறிவை கொடுக்கும் கருவி, அது மட்டும் கருவி அல்ல, கர்மகாண்டமும் இந்த அறிவை கொடுக்குது. கர்மகாண்டமும் நம்மளுக்கு வேதம் தான், அதுவும் பிரம்மாண்டம் தான். சொர்க்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம போய் நம்மளுக்கு என்ன இருக்குது, என்ன அத்தாட்சி இருக்குது? சொர்க்கம் நரகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை படித்து தெரிஞ்சுக்கிறோம்? வேதத்தில் கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு. நேராக போய் பார்த்தேன் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு என்ன பண்ணணும்? சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கான்னு பார்த்துட்டேன் தெரிஞ்சுக்கிறேன்னு என்ன பண்ணணும்? இறக்கணும். இறந்தாலும் கூட அங்கே போவான்னு தெரியாது. வேதம் சொல்லியிருக்கு, அவ்வளோதான். அதுக்கு பிரமாணம் கருவி வேதம், கர்மகாண்டம். அதில் அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு, இந்த கர்மகாண்டத்தை ஏற்றுக்கிறவங்க ஞானகாண்டத்தை ஏற்றுக்கிறது இல்லை. ஞானகாண்டத்தை ஏற்றுக்கிறவங்க கர்மகாண்டத்தை ஏற்றுக்குருவாங்க. அது ஒரு படின்னு சொல்லுவாங்க. வேதத்தை முழுசாக ஏற்றுக்கிறவங்க இந்த வேதாந்திகள் தான். கர்மகாண்டம் ஒரு ஸ்டெப்பு, அது ஒரு நிலையில் சொல்லியிருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்மகாண்டம் தான் உண்மை, ஞானகாண்டம் சும்மா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அப்படி கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், முழு வேதத்தையும் ஒத்துக்கிடுவோம். அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? கர்மகாண்டத்தில் சூக்ஷ்ம சரீரம், உயிர் தான் ஆத்மா. அவங்க இந்த உடம்பு ஆத்மா கிடையாது, உடம்புக்குள்ளே உயிர்னு ஒரு தத்துவம் இருக்குது, அதுக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவோம். அதுதான் ஆத்மா. கி ஆத்மா தேகாதி விலட்சணக. அந்த உயிர் தத்துவமானது இந்த உடல் தத்துவத்திலிருந்து வேறானது. அந்த உயிர் தத்துவம், அதனால உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். உடலை விட்டு உயிர் பிரிந்ததுன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ உடல் வேறு, உயிர் வேறு. நாம் என்ன சொல்லுவோம்? உயிருக்கும் ஆதாரமாக ஆத்மா இருக்குன்னு சொல்லுவோம். அவங்க உயிர்னு சொல்கிறது எதைன்னு சொன்னால், இந்த உடம்புல சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்குது, மனம் புத்தியெல்லாம் சேர்ந்து. அது வெளியே ட்ராவல் பண்ணிடுச்சுன்னா இந்த உடம்பு விட்டு போகிறது, அதுதான் உயிர். அதுலேயும் ஆத்மா இருக்குது, அதுலேயும் ஆத்மா இருக்குது. நாம் அதை பிரித்து அதுக்கு வேறானது ஆத்மான்னு சொல்லுவோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்புக்கு வேறு உயிர் தத்துவம் இருக்குது. அப்போ உடம்பு ஆத்மா இல்லைன்னு ஒத்துக்கிறதா இல்லையா? கர்மகாண்டம். ஞானகாண்டத்தில் நம்ம சொல்கிறது வேறு, கர்மகாண்டத்தில் என்ன சொல்கிறாங்க? உடலுக்கு வேறாக ஆத்மா இருக்குன்னு ஒத்துக்கிறது. பொதுவாக உயிரில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால், இந்த சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லி ஒரு 19 சொல்லுவோம். மனம், இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், பஞ்சபிராணன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம். இது ஸ்தூல சரீரம், இது பஞ்சபூதத்தில் வந்தது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் ஆத்மாவும் இருக்குது, ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் இருக்குது. தண்ணி குடத்தில் தண்ணி இருக்குது, தண்ணியில் அந்த குடமும் தண்ணியிலையும் சூரிய வெளிச்சம் முழுசாக ஒரிஜினல் வெளிச்சம் பிரதிபலிக்குது. அந்த குடத்துக்குள்ள தண்ணியில் சூரியனும் தெரியுது. அந்த தண்ணி மாதிரி சூக்ஷ்ம சரீரம், குடம் மாதிரி இந்த உடம்பு, சூரியன் மாதிரி ஆத்மா. சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் தண்ணியில் மட்டும் வெளியே தெரியுது. அது மாதிரி சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அந்த ஆத்மா பிரதிபலிக்கும். இது உயிர் தத்துவம் சொல்லுவான். கண்ணாடியில் இருக்கிற பிம்பம் பிறகு ஒரிஜினல் சூரியன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், முழு வேதமே அந்த சூக்ஷ்ம சரீரம் நித்தியம்னு சொல்லுது கர்மகாண்டத்தில். ஏன்னா அது அழியிறது இல்லை, அவங்கள பொறுத்தவரை இல்லை. அது அப்படியே ட்ராவல் பண்ணி என்ன பண்ணால் வேறு ஒரு உடம்பை போய் எடுக்கும். சாதாரண மனுஷன் கூட என்ன சொல்லுவான், அவர் என்னாச்சு போயிட்டார் இல்லைன்னு சொல்கிறதில்ல, இறந்து போயிட்டார் என்ன சொல்லுவான், அவர் போயிட்டார்னு சொல்லுவான். போயிட்டார்னா அப்போ என்ன அர்த்தம்? எங்கேயோ போயிட்டார். இல்லைன்னு சொல்கிறோமா? இருக்கு. அப்போ உயிர் இருக்குது, அந்த உயிர்னு உடம்பு விட்டு எங்கேயோ போயிடுச்சுன்னு சாதாரணமாக கூட சொல்லுவோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, தத்பலம் புங்தே தேக பாதா அனந்தரம். அதாவது தேகம் விழுந்த பிறகும், இந்த தேகத்தை விட்டுட்டு அவன் சென்ற பிறகும் அவன் செய்த பாப புண்ணியத்தின் அடிப்படையில் அதனுடைய பலனை அனுபவிக்க வேறொரு சரீரத்தை அவன் எடுக்கிறான் அப்படின்னு கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு. அதாவது இந்த உடம்புல இருக்கும் பொழுது எவ்வளவோ பாப புண்ணியமெல்லாம் செஞ்சுருப்போம். அந்த பாப புண்ணியமெல்லாம் என்ன பண்ண, அந்த உடம்போட சேர்ந்து, உடம்பை விட்டுட்டு மனசோட சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். அதுக்கு தகுந்த சரீரத்தை எடுக்கும். அல்லது சொர்க்கத்துக்கு போகும் புண்ணியம் ரொம்ப இருந்தால், கர்மகாண்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சொர்க்கத்துக்கு போகிறதே மோட்சம், அல்லது விஷ்ணுவினுடைய பரமபதத்தை அடைகிறது மோட்சம், அல்லது சிவலோகத்தை அடைகிறது மோட்சம், இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு. நாம் அப்படி சொல்கிறதில்ல.
நாம் மோட்சங்கிறது இங்கே இந்த உடம்புல வாழும் பொழுதே துக்கம் இல்லாமல் நான் எங்கும் நிறைந்த ஆத்ம தத்துவம்னு புரிஞ்சுக்கிட்டா இங்கேயே மோட்சத்தை அடைஞ்சிடறான். இறந்த பிறகு எந்த லோகத்துக்கும் போக மாட்டான். உண்மையான மரணம் ஞானிக்குத்தான். உண்மையான மரணம் யாருக்கு? ஞானிக்குத்தான் உண்மையான மரணம். ஏன்னா சூட்சம சரீரமும் ட்ராவல் பண்ணாது. இந்த உடம்பு எப்படி இந்த பஞ்சபூதத்தில் கலந்துருதோ இறந்த பிறகு தண்ணியிலையோ நெருப்புலையோ மண்ணுலையோ போட்டு போச்சிருவாங்க. ஞானிக்கு என்ன செய்யும்? மற்றவனுக்குலாம் நம்மள இந்த சூட்சம சரீரம் ட்ராவல் பண்ணி எறும்பு உடம்புல போகலாம், புழு உடம்புல போகலாம், நரகலோகத்துக்கு போகலாம், சொர்க்கலோகத்துக்கு போகலாம். ரொம்ப புண்ணியம் பண்ணி தபஸெல்லாம் பண்ணியிருந்தால் பிரம்மலோகம் போயிடலாம், இல்லை சிவலோகத்துக்கு போகலாம், இல்லை விஷ்ணு லோகத்துக்கு போகலாம். அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? அங்கே அந்த ஞானத்தை அவர் போதிக்கலாம். இல்லாட்டி சுந்தரர் மாதிரி திரும்பி வரலாம். சுந்தரர் சிவலோகம் திரும்பி வந்தாரா இல்லையா? அங்கே போய் போதிச்சு அங்கே இருந்துட்டு அவங்க மோட்சத்தை அடையலாம். ஆனால் இங்கேயே அடையலாம்னு நம்ம சொல்லுவோம். இவங்க கர்மகாண்டிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ராவல் பண்ணி அந்த பாப புண்ணியத்துக்கு ஏற்றது மாதிரி என்ன பண்ணுதான், அது வேறு ஒரு லோகத்தை அடைகிறது. ஒரு சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவான்? வேறு ஒரு சட்டை போடுறது மாதிரி இந்த உடம்புலேருந்து எல்லா காரியமும் செஞ்சு பார்க்கும். தச்சு போடும். உடம்பெல்லாம் கிழிச்சு, காற்றை கிழிச்சு, எல்லாத்தையும் உடம்பெல்லாம் கிழிச்சு, தையெல்லாம் போட்டு மூட்டை ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். அப்புறம் என்னாங்க, நீ லாய்க்கப்படாதுன்னு உடம்பு உயிர் என்ன பண்ணும்? ட்ராவல் பண்ணிடும், வேறு ஒரு உடம்பை எடுக்கும். இதுதான் கர்மகாண்டத்தில் திருக்குறள். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்பை விட இந்த ஆத்மா வேறானது. திருக்குறளில் ஒரு அருமையான குறள் இருக்குது. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இந்த உடம்போட உயிருக்குள்ள உறவு எப்படி இருக்காம்னா, முட்டைக்குள்ளே குஞ்சு இருக்குது. குஞ்சு இருக்கா இல்லைங்களா? உள்ளுக்குள்ளே வளருது, முட்டைக்குள்ளேயே வளர்ந்து அது அப்படியே கருவாக இருந்து அப்படியே வளர்ந்து குஞ்சு வடிவத்துக்கு காணும். என்ன, முட்டையை ஒரு உடைச்சிட்டு வெளியே போயிடுது. வெளியே போன பிறகு நான் திருப்பி முட்டைக்குள்ளே உட்கார முடியுமா? அந்த முட்டை ஓட்டுக்கும் அந்த குஞ்சுக்குள்ள வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே போக முடியாது. அது மாதிரி இந்த உடம்பு விட்டு போயாச்சுன்னு இந்த உடம்பு காலி, இது உடஞ்சி போச்சு. அடுத்து வேறு உடம்புக்கு தான் போக முடியும். அவ்வளோதான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த உயிரினுடைய உறவு அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார் வள்ளுவர், அதே இதிலேயே அதே அதிகாரத்திலேயே, புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிருக்கு. அதாவது இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஓரத்தில் உயிர் உட்காந்துருக்கான். இந்த வீடு இதுதான் நம்ம தங்குற வீடு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு நிலையான வீடு இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கலையா. ஏன்னா எத்தனை உடம்பு எடுத்தாச்சு, கோடானு கோடி உடம்பு எடுத்தாச்சு. ஏதாவது ஒரு பெர்மனண்ட் உடம்பு கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்குமா? 100 வருஷம் மிஞ்சி போனால் 100 வருஷம் இருக்கலாம். அதுக்கு மேலே இதில் இருக்க முடியுமா? என்ன கற்பனை பண்ணாலும் இருக்க முடியுமா? போயிட்டு வேறு உடம்பு போயிட்டே ஆகணும். வீடு என்ன சொல்லுது, இந்த வீடு கட்டி 1000 வருஷம் ஆச்சு, இந்த கோயில் கட்டி அதான் 1000 வருஷம் இருக்குது. நம்ம கட்டின உடம்பு 100 வருஷம் கூட இல்லை, இருக்க முடியாது. ஒரு பெர்மனண்ட் வீடு இல்லைன்னு சொல்கிறார். இந்த உயிருக்கு, இந்த உடம்புல எங்கேயோ ஒரு மூலையில் குடியிருக்க வீட்டுக்கு, உடம்புக்கு ஒரு பெர்மனண்ட் வீடு கிடைக்கலப்பா அப்படிங்கிறார் வள்ளுவர். அதனால் என்னென்னா, ஞானகாண்டத்தில் சூக்ஷ்ம சரீரம் மித்தியான்னு சொல்லுது, உயிரும் கூட பொய்ன்னு சொல்லுவான். இவங்க கர்மகாண்டத்தில் இந்த உயிர் உண்மை நித்தியமாக இருக்குது, அது ட்ராவல் பண்ணி வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த உடம்பு ஆத்மா கிடையாது, அதை விட்டு தனியாக ஒரு ஆத்மா இருக்குது. அங்கே என்னன்னா, முழு வேதமுமே இந்த ஸ்தூல உடம்பு ஆத்மா கிடையாதுன்னு சொல்லுது. இந்த கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்க உடம்பு ஆத்மா கிடையாது. ஞானியை பொறுத்தவரையில் இந்த உடம்பும் அழிஞ்சு போயிடும், அந்த ட்ராவல் பண்ணுற உயிர் தத்துவம் இருக்கு அதுவும் அழிஞ்சு போயிடும். ஒரு கோணத்தில் பார்த்தா உண்மையிலே மரணம் அடைகிறது யார்? ஞானி தான். அவனுக்கு எல்லாம் சமஷ்டியில் கலந்துரும், அது பேர் பிறக்க மாட்டான், எந்த லோகத்துக்கும் ட்ராவல் பண்ண மாட்டான். இந்த தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னான். கர்மகாண்டத்தில் சொல்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், கார் வாங்கி பயன்படுத்திக்கணும், நல்லா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது. ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணுவோம்? சரி பண்ணுவோம், சரி பண்ணி ஓட்டுவோம். கடைசி ஒன்றுமே பண்ண முடியாட்டி காயலாங்கடைக்கு போட்டுருவோம். போட்டு என்ன பண்ணுவோம்? புது கார் வாங்குவோம். வாங்குவோமா இல்லையா? அது மாதிரி இந்த உடம்பை பயன்படுத்துகிற அளவுக்கு பயன்படுத்தான், ஒரு தூக்கி போட்டு புது உடம்பு எடுத்துரும். சரி, புது கார் எப்படி அமையும்? பணம் இம்புட்டுருக்கா அப்படி காரு, நல்ல வசதியாக இருந்தால் ஆடி காரு, ஃபியட் காரு, வசதி இல்லாட்டி ஒரு சின்ன ஓட்ட வண்டி, ஒரு சைக்கிளு. அது மாதிரி புண்ணியம் நிறையா இருந்தால் நல்ல உடம்பு,
பாவம் நிறையா இருந்தால் மோசமான உடம்பு. இப்படியெல்லாம் அமையும். இது கர்மகாண்டம். இதனுடைய சொல்லப்பட்ட தாத்பரியம் என்னன்னு சொன்னால், வேதம் முழுவதுமே இந்த உடம்பு ஆத்மா கிடையாதுன்னு சொல்லுது. உடம்புக்கு அந்நியமாகத்தான் ஆத்மா இருக்குது. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். புரோக்தோ அபி கர்ம காண்டேன 38வது ஸ்லோகம். ஹி ஆத்மா தேகாத் விலக்ஷணக. அதாவது ஆத்மா, அந்த முதல் வரியில் ஹி ஆத்மான் இருக்கு. ஹி ஆத்மா, ஆத்மான்னா ஆத்மாவானது தேகாத் விலக்ஷணக, தேகாத் தேகத்திலிருந்து, விலக்ஷணக வேறானது. முதல் வரியில் 2வது பகுதி. ஆத்மா தேகாத் விலக்ஷணக, ஆத்மாவானது தேகத்திலிருந்து வேறானது. அது எங்கே சொல்லி? நித்தியச்ச. அந்த வேறானது என்னது? அது நித்தியமானதாகவும் இருக்குது. நித்தியமானது. அதுக்கு அடுத்த கடைசி 2வது கடைசி வார்த்தை பாருங்க. தேக பாதாத நந்தரம், தேகம் வீழ்ந்த பிறகும். அது என்ன பண்ணுது? தேகம் வீழ்ந்த பிறகும் தத்பலம், நித்தியச்சுக்கு அடுத்து தத்பலம் இருக்கு. தத்பலம்னா அந்த பலன்களை, கர்ம வினையின் பலன்களை புங்தே அனுபவிக்கின்றான். ஆத்மாவானது தேகத்திலிருந்து வேறானது, அது நித்தியமானது. அது தேகம் வீழ்ந்த பிறகு என்ன பண்ணுறான்? அவன் செஞ்ச கர்ம பலனை மீண்டும் அனுபவிக்கிறான், வேற உடல் எடுத்து அனுபவிக்கிறான் என்று எங்கே சொல்லியிருக்குன்னா, முதல் வரி புரோக்தோ அபி கர்ம காண்டேன. கர்ம காண்டேன அபி, புரோக்தோ அபி கர்ம காண்டேன. கர்ம காண்டேன அபின்னா கர்மகாண்டத்திலும் புரோக்தோ சொல்லப்பட்டுள்ளது. கர்மகாண்டத்தில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. உடல் போனாலும் அதிலிருந்து வேறொரு தத்துவம் போகுது. அது என்ன பண்ணுது? அது நித்தியமாக இருக்குது. அது அது செஞ்ச பாப புண்ணிய பலன்களை வேற ஒரு உடல் எடுத்து அனுபவிக்குது. அப்போ இந்த உடம்பு ஆத்மா அல்ல, இதற்கு அந்நியமாக இருக்குன்னு சொல்லி சூக்ஷ்ம சரீரத்தின் அடிப்படையில். இப்போ இங்கே ஒரு சந்தேகம் வரும். இந்த உடம்பை விட்டு உயிர் போகுது, அந்த சூக்ஷ்ம சரீரம் போகுதுன்னு சொல்கிறான். அப்போ அதுதான் ஆத்மான்னு சொல்லிடுவோமே அப்படின்னா, அது ஆத்மா அல்லங்கிறதுக்கு அடுத்து 39வது ஸ்லோகத்தில் ஒரு கருத்து சொல்கிறாரு. 39 படிக்கலாம். லிங்கம் சானேக சம்யுக்தம் சலம் திருஷ்யம் விகாரிச்ச அவ்யாபகமசத்ரூபம் தத்கதம் ஸ்யாத் புமானயம். லிங்கம் சானேக சம்யுக்தம் சலம் திருஷ்யம் விகாரிச்ச அவ்யாபகமசத்ரூபம் தத்கதம் ஸ்யாத் புமானயம். அதாவது இந்த உடலுக்கு வேறான சூக்ஷ்ம சரீரமே ஆத்மா நாம் நினச்சிட்டோம்னு சொன்னால், பிறகு ஆத்மா சூக்ஷ்ம சரீரம் தான் நாங்கிற எண்ணம் வந்துடும். ஆனால் சூக்ஷ்ம சரீரம் வேதாந்தத்தில் என்ன சொல்லுவான்? அதுவும் ஆத்மா கிடையாது, அதற்கு வேற ஆத்மா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். மனசுங்கிறது இவங்க சொல்கிறது. கர்மகாண்டத்தில் மனசத்தை ஆத்மான்னு சொல்கிறாங்க, அதே சூக்ஷ்ம சரீரம். நாம் என்ன சொல்கிறோம்? மனசுக்கும் வேற ஆத்மா இருக்குன்னு சொல்கிறோம். அதனால் என்ன சொல்கிறாரு இங்கே? சூக்ஷ்ம சரீரமும் ஆத்மா அல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 லட்சண காரணம் சொல்கிறார். இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேர் லிங்க சரீரம்னு பேர். லிங்க சரீரம்னா இந்த உடம்பு இருக்கிறத காமிச்சிக்கிட்டு இருக்கிறதே அதுதான் அடையாளம். லிங்கம்னா அடையாளம் இருக்குது. இந்த ஜீவன் இருக்காங்கிறத காமிக்கிறது அது. ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு ஒடுங்கிறது, இல்லை மயக்கம் போடும். அவன் இருக்கான்னு சொல்ல முடியுமா? பணம் மாதிரி கிடக்கான்னு சொல்லுவோம். அந்த லிங்க சரீரம் வெளிப்பட்டாத்தேன் அது அந்த சூக்ஷ்ம சரீரம் வெளிப்பட்டாத்தேன் அவன் இருக்காங்கிறதே தெரியுது. அதனால் இது ஒரு அடையாளமாக இருக்கிறது எதுன்னா அந்த லிங்க சரீரம். அது இந்த சேன் லிங்கம் அது இந்த ஸ்தூல உடம்புக்கு வேறாக இருக்குது. அந்த இது சூக்ஷ்ம சரீரம். பிறகு இன்னொன்று இருக்குது, அதுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்குது, காரண சரீரம் ஒன்று இருக்குது. லிங்க சரீரம் சேன்னா லிங்கம் அப்படின்னா இந்த சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் இந்த உடலுக்கு வேறானது. அது ஆத்மாவுக்கும் வேறாக இருக்கிறது. ஆத்மா எதுக்கு வேறா இருக்குது? இந்த லிங்க சரீரத்துக்கும் வேறா இருக்குது, மனசுக்கு வேறாத்தானே இருக்குது. திருஷ்ய வேகத்தில் பார்த்தோம், மனசையும் அறிவதால் ஆத்மா நான் அதுக்கு வேறானவன் பார்த்தோம்.
ஆனால் கர்மகாண்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மனசு தான் ட்ராவல் பண்ணி வேற ஒரு சரீரத்தை எடுக்குதுன்னு சொன்ன பாவ புண்ணியத்தோட. அப்போ அதுதான் ஆத்மா நினச்சிருவோங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லிட்டாரு, அதுவும் ஆத்மா அல்ல. காரணம் என்னென்னா, ஆத்மா ஏகம் ஒன்று தான். கூட்டாக இருந்தால் பலவற்றின் செயற்கையாக இருந்தால் அது ஒரு பொருள் மெட்டீரியல்னு சொல்கிறது இல்லை. தனித்தனியாக பிரித்து போட்டால் ஒன்றும் இல்லாமல் போயிடும். காருன்னு சொல்கிறான், காரணம் என்ன, டயர் இருக்கணும், ஸ்டேரிங் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம்னா அது காருன்னு சொல்ல முடியுமா? காருங்கிற வார்த்தையே வராதாங்க. அது மாதிரி எல்லாவற்றையும் சேர்க்கதே இந்த உடம்பாகவும் இருக்குது. அது மாதிரி அந்த சூக்ஷ்ம சரீரமும் பலவற்றின் சேர்க்கை. அநேக சம்யுக்தம், அதாவது அநேக சம்யுக்தம்னா ரெண்டு பொருள் இருக்குது அதுக்கு. ஒன்று, அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே 19 இருக்குது தெரியுமா? ஞானேந்திரியம், அறியை கொடுக்கும் கருவி 5, செயல்படக்கூடிய சக்தி அது உடம்புக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சக்தி இல்லையே. பார்க்கும் சக்தி கண் இருக்குது, கண்ணுக்கு தெரியுதே, கையெல்லாம் நகட்டுறனே அப்படின்னா எத்தனை பேர் கை இருக்குது தூக்க முடியாமல் இருக்கா இல்லையா? அந்த சக்தி வெளிப்படலை. கண் இருக்குது, கண்ணில் பார்க்குற சக்தியே இல்லாமல் இருக்கும். அது சூக்ஷமம். அந்த சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சூக்ஷம சரீரம். அப்படி அறிவை கொடுக்கும் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, உள்ள பிராணசக்தி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஒரு 5, 15, மனசு 1, புத்தி, சித்தம், பதிவுகள், பிறகு தேவையில்லை அதாவது நான் அல்லாதவற்றை நான் என்று நினைக்கக்கூடிய எண்ணம், அகங்காரம், இதெல்லாம் சேர்த்து கூட்டம்தான் இந்த உயிர் தத்துவம் சூக்ஷ்ம சரீரம் சொல்கிறது. மொத்த சக்தி இதெல்லாம் சேர்ந்து. அதனால் அது ஆத்மா அல்ல. அது மட்டும் இல்லை, இதுதான் என்ன பண்ணுது, ஒரு உடம்பு எடுக்கலை, எத்தனை உடம்பு எடுத்திருக்கு, கோடானு கோடி உடம்பு எடுத்து. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருட்சமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்ட்டார். அது அந்த எல்லா பிறந்து எடுக்கிறது அது இந்த சூக்ஷ்ம சரீரம் தான். கோடானு கோடி சரீரம் எடுத்திருக்கு. அநேக சரீரங்களை எடுப்பதாகவும் இருக்கிறது, அநேக உறுப்புகள் சேர்ந்த ஒரு கூட்டமாகவும் இருக்கிறது. அதுக்கு பேர் அநேக சம்யுக்தம். அடுத்து இது என்ன சொல்வார்னா, இப்படித்தான் பல உடல் எடுத்துகிட்டு போதான். பாகவதத்தில் ஒரு கதை இருக்குது. ஒருத்தர் வந்து நிறைய பணம் சேர்த்து வச்சாராம். நிறைய சேர்த்து வச்சு செலவழிக்கிறதுல கஞ்சாமட்டி, ஏகப்பட்ட ரூபாயில் சேர்த்து வச்சுட்டாரு. இறந்து போயிட்டார். பையன் அழிச்சிருவானா, அதை அழிச்சிருவானா, போயிருமோ, இப்படி இருந்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி என்ன பண்ணிட்டாரு, அவரால் வேறு பண்ண முடியல. நாயா பிறந்து அந்த வீட்டை சுற்றிக்கிட்டே இருந்தாராம். பகவத்தில் வருது கதை. ஒரு கடை வச்சுருந்துருக்கான் பையன். அவன் என்ன அந்த கடைக்கிட்டே கிடக்குமா, விரட்டி விடுவானா. அப்பாதான் பிறந்திருக்காரு. அப்பாதான் நாயா பிறந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. இவன் அடித்து விரட்டுவானா. அவர் போகுமா திருப்பி வந்துடுமா. எந்த ஜென்ம வாசனையோ இது, எப்போ நம்ம கூட ஏதோ ஒரு ஜென்ம வாசனை உங்களுக்கு நம்மளை விட்டு போக மாட்டேன்னு வைவானான் அந்த பையனை. அப்படி இப்படி பல பிறவிகள் எடுக்கக்கூடிய பாவத்தில் வருது அப்படி ஒரு கதை. அது மாதிரி எத்தனையோ பிறவிகள் அந்த உடம்பு சூக்ஷ்ம எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா அல்ல. பிறகு சலம், சஞ்சலம் உடையது, அசைவது. அதாவது என்னைக்கும் மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது. மனசுன்னு சொன்னாலே அதுக்கு பேர் என்ன, சலனம் உடையது. தியானம் பண்ணும்போது வேணால் கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணால் ஒரே எண்ணத்தில் கொஞ்சம் தியானம் பண்ணலாம், பயிற்சி பண்ணுனா. புரியுதுங்களா? டிவி கிரிக்கெட் பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எங்கள் மனசு கிளாஸில் இருக்குமா கொஞ்ச நேரம். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் கேட்கும் கிளாஸ், பிறகு வீட்டுக்கு போயிடும். பிறகு அங்கே போகும் இங்கே போகும், சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பிறகு கொஞ்சம் நேரம் கேட்க கிளாஸ் எல்லாம். மனசஞ்சலமாக தான் இருக்கும். சுபாவமே அதுதான். ஆனால் பயிற்சி பண்ணி இதே நல்ல ஒரு சப்ஜெக்ட் வேறு இன்ட்ரெஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கான், அப்படியே ஆர்வமாக பேச. டிவியில் இப்போ ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் அவனுக்கு காதில் சத்தம் விழுந்தால் கூட கேட்காது, செல்ஃபோனில் அப்படியெல்லாம் கான்சன்ட்ரேஷன் ஆகுது. அப்புறம் அதை விட்டால் வேறு பக்கம் போயாச்சுன்னா மனசு நிலைப்படாது. எப்பயுமே மனதினுடைய சொரூபம் சஞ்சலம் உடையது தான். அது சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ளது. கீதையில் பகவான் 6வது அத்தியாயத்தில் சொல்கிற ஸ்லோகம் 26ல், யதோ நிச்சரதி மனச்சஞ்சல மஸ்திரம், இது நிலையில்லாமல் அலைந்து கொண்டே இருக்கிற மனம்ங்கிறார். அர்ஜுனன் கேட்குறான், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண, அதாவது சந்தேகம் இல்லாமல்
மனம் சஞ்சலம் உடையது தான்ங்கிறார். மனம் சஞ்சலம் உடையன்னு அர்ஜுனன் கேட்பான். பகவான் என்ன சொல்வார்? சந்தேகமே படாதப்பா, மன சஞ்சலம் உடையது தான். கட்டுப்படுத்த முடியும், கஷ்டம். அதை மிக கடினம்பர் அவர். ஏன்னா அவருடைய சொரூபமே எப்படி இருக்கு? சஞ்சலம். அதனால் அது ஆத்மா அல்ல. அந்த அசைவதை, சஞ்சலமுடையதை அசையாத ஒன்று பார்த்து கொண்டிருக்கும். ஆத்மா அசையாதது, நிலையானது. அதாவது ஓரளவுக்குத்தான் மனசை கண்ட்ரோல் பண்ணி நிலைநிறுத்த முடியும். முழுசாக 100% முடியாது. அதே மாதிரி மனசை தூய்மைப்படுத்துறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? 100% தூய்மைங்கிறது பழைய வாசனைகள் திருப்பி வருமா இல்லையா? ஞாபகத்துக்கு வருமா இல்லையா? அதனால் ஒரு இதில் கூட படித்தேன். ஒருத்தர் என்ன பண்ணாராம், மனசு சுத்தமே ஆக மாட்டேன்னுட்டே சொல்லிக்கிட்டே இருந்தானா. எப்போ பண்ணிக்கிட்டே இரு, ஓரளவு குறைஞ்சிரும் அப்படின்னு இருக்கார். இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணாராம், குரு செங்கலை உரைச்சிக்கிட்டே இருந்தாராம். எதுக்கு குரு செங்கலை உரைச்சுறீங்க? பாலிஷ் பண்ணி பார்க்குறேன்னாரான். என்னைக்கா செங்கல் பாலிஷ் ஆகுமான்னு கேட்டான் சிஷ்யன். அது மாதிரி தான் இப்போ மனசுன்னாரான். அதுக்காக நம்ம அப்படி இருக்குங்கிறதுக்காக மனசு சுத்தப்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. முயற்சி பண்ணிக்கிட்டு அதுக்காக போய்கிட்டு என் சுத்தமே ஆக மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்பையும் போட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். தப்பானது வரும்போது நீக்க முயற்சி பண்ணணும். எப்போயோ ஒருப்பம் தப்பு பண்ணியிருப்போம், இப்போ பண்ண மாட்டான். ஞாபகத்துக்கு வருமா வராதா? அப்போ ஐயோ ஞாபகத்துக்கு வருதுன்னு என்ன பண்ண முடியும்? எல்லாம் ஞாபகத்துக்கு நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அப்படி தானே வரத்தானே செய்யும். அதனால் இந்த மன சஞ்சலம்ங்கிறது சித்பவானந்தர் கேள்வி கேட்டார். 80 வயசு அந்தர்யாத்தில். ஐயா, மனதை தூய்மைப்படுத்துவது எப்படி? வயசு 80 போச்சு, இன்னும் இதே கேள்வியை கேட்டுட்டு உட்காருன்ட்டாரான். அது அப்படி தான் இருக்கும். இத்தனை வருஷமாக கிளாஸுக்கு வரீங்கன்னு கேட்டேன். ஆனால் ஓரளவுக்கு பண்ணலாம், நீக்கலாம். 100% ஞானம் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? மனசுன்னா இப்படித்தான் இருக்கும். நான் மனசு கிடையாது, நான் என்னைக்கும் தூய்மையானவன்ட்டு போயிடுவான். இப்படி போகாது. அதனால் இந்த சலம், சஞ்சலம் உடையது மனம் 2. 3வது திருஷ்யம். ஏற்கனவே பார்த்துட்டோம். திருஷ்ய வேகத்தில் பார்க்கப்படுவது மனம், பார்ப்பது ஆத்மா. மனசை பார்க்குறோமா இல்லையா? பைத்தியக்காரனுக்கு மட்டும்தான் தான் மனசை பார்க்க தெரியாது. அவங்க மனசு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் பைத்தியங்கிறோம். அவன் மனசு அவன்கிட்ட இல்லை. நம்ம மனசில் இருக்கிற நிறை குறையெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம மனசில் குறை, எனக்கு பொறாமை வந்திருக்கு, நான் பொறாமப்படுறேன், தெரியுதா தெரியலையா? எனக்கு கோபம் வந்திருக்கு, நான் பொறுமையாக இருக்கேன், எல்லாம் சொல்கிறோம். மனசில் இருக்க அத்தனை குறையும் தெரியுது. நம்ம மனசில் இருக்க குறை அடுத்த மனசை பார்க்க முடியாது. நம்ம மனசை நம்ம பார்க்கலாம், அடுத்த மனசை பார்க்க முடியுமா? அந்த குறையெல்லாம் தெரியாது, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு மனசை பார்க்குற சக்தி இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு படத்தில் விவேக் பண்ணுவான் தெரியுமா? எல்லார் மனசையும் ஒரு சக்தி வாங்கிடுவான். அவன் என்ன நினைக்கிறான்னு சொல்லி ஒரு சாமியார்கிட்ட போய் எல்லார் மனசையும் பார்க்குற சக்தியை கொடுங்க. அதனால் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திப்பான். புரியுது? எனக்கு இந்த சக்தியே வேணாம், இது எடுத்துருக்கம்மா. நம்ம மனசை நம்ம பார்க்கணும், எப்படி அடுத்த மனசை பார்க்கக்கூடாது. மனதானது பார்க்கப்படுவது. பிறகு விகாரிச்ச, மாறிக்கொண்டே இருப்பது. எப்போ பார்த்தாலும் அது சஞ்சலம்னு சொன்னான். அதே தான் இங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு நேரம் நல்லவனாக இருப்பான், பிற ஒரு நேரம் கெட்டவனாக மாறி, கெட்டவனாக இருப்பான், நல்லவனாக மாறிடுவான், பொறுமையாக இருப்பான், கோவப்படுவானா. இந்த மனசு எப்பொழுதுமே ஒரு நிலையாக இருக்கிறது இல்லை, மாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது. காலையில் சத்துவகுணம் அழகாக இருக்கும், கொஞ்ச நேரம் எந்திரிக்கும் போது ஒரு காஃபி சாப்பிட்டு நிம்மதியாக இருப்போம். பிறகு வீட்டில் குழந்தைகள்லாம் பிரச்சனை ஆரம்பிக்கும், பிறகு டென்ஷன் ஆரம்பிச்சிடும். பிறகு என்ன ஆகும்? பிறகு ஒரு மாதிரி ஆகும். பிறகு மத்தியானம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் அமைதி, அப்படி ஒரு தூக்கம் இருக்கா இல்லையா? மாறிக்கொண்டே இருப்பது மனம், நொடிப்பொழுதும் மாறுவது. ஒரு சினிமா பாட்டு இருக்கு, இந்த இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கின்றான், மனிதன் இருக்கின்றானா இறைவன் கேட்கிறான். பழைய பாட்டு வரும், அதில் ஒரு வரி வரும், ஒரு நாள் இருந்த மனம் மறுநாள் இருப்பதில்லை, குடிசையில் ஒரு மனது கோபுரத்தில் ஒரு மனதுன்னு வரி வரும். மனுஷனா அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மனசு மாறிக்கொண்டே இருப்பது. அது மட்டும் இல்லை, மனோவேகம் இருக்கே, இந்த வேகத்துக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை. இங்கேருந்து டெல்லி போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஃப்ளைட்டில் போனால் கூட 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் டெல்லி போய் பார்த்து வந்துட்டீங்க, இப்போ மனசுக்குள்ளே நினைக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு செகண்டு தான். அந்த ஸ்பீடில் போயிடும். அப்படியே டெல்லியில் அங்கே அப்படியே போய்கிட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணிடலாம். பண்ண முடியுமா முடியாதா? ஒரு நிமிஷம்தான்,
ஒரு நொடி பொழுதில் போயிடும் மனசு. அப்படி மாறிக்கொண்டே இருப்பது. பிறகு அவ்வியாபகம், வரையறுக்கப்பட்டுள்ளது. மனமானது பரிச்சின்னம். என் மனம் வேறு, உங்கள் மனம் வேறு. ஆத்மா அப்படி இல்லை. ஆத்மா எல்லாம் ஒரே ஆத்மா தான். என்ன இப்படி சொல்கிறீங்க? அவர் வேறு, நான் வேறு. மனசு தான் வேறு, ஆத்மா ஒன்று தான். மனசு என் மனசு வேறு, அவன் மனசு வேறு. இருக்கா இல்லையா? நல்லவன் ஒருத்தர் நல்ல மனசு வேறு, கெட்ட மனசு வேறு. ஒருத்தர் கஞ்ச மனசு வேறு, கொடைவள்ளல் மனசு வேறு. அப்போ என்னுடைய மனசு அவன் மனசு இல்லாமல் இருக்குது. அந்த தன்மை அவன்கிட்ட இருக்க குணம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்க குணம் அவன்கிட்ட இல்லை. அப்போ இது வரையறுக்கப்பட்டுள்ளது, ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறார். மனசுக்கு இன்னொன்று இருக்குது. அதாவது உடலுக்கு ஆயுள் இருக்கா இல்லையா? உடலுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, டேட் ஆஃப் டெத் இருக்குது. மனசுக்கு வரையறுக்கப்பட்டதுன்னா மனசுக்கு டேட் ஆஃப் டெத் இருக்குது, ஆனால் டேட் ஆஃப் பர்த் இல்லை. எப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் உருவாச்சுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ஞானம் வந்தால் அழிஞ்சு போயிடும். இந்த உடம்புக்கு கடவுள் நிர்ணயம் பண்ணிடுறார், வந்தால் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவார். ஆனால் மனசுக்கு டேட் ஆஃப் டெத்து யார் நிர்ணயம் பண்ணுறது? நாம் தான் நிர்ணயம் பண்ண முடியும். ஞானம் வந்துச்சுன்னா அது அழிஞ்சு போயிடும். அது வரைக்கும் அது என்ன பண்ணுது? வரையறுக்கப்பட்டிருக்கு, அப்படியே போய்கிட்டே இருக்குது. பிறகு அதுக்குள்ள சக்தி இருக்குது. மனசுக்குள்ளேயும் நிறைய சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க மனசுக்கு. அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் அளவிட முடியாதுன்னு சொல்லலாம், ஆனாலும் ஒரு லிமிட்டுக்குள்ளதே இருக்குது. விவேகானந்தர் சொல்வார், புழு இருக்குல்ல, அந்த புழுவுக்குள்ளே மனசு இருக்குது. அந்த புழுவினுடைய மனசு டெவலப் ஆகி ஞானத்தடைஞ்சு மோட்சத்தை அடைகிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அந்த புழு மனசு கூட ஒரு நாள் மோட்சத்தை அடையலாமா? அது அந்த புழு மனசு கூட அது இருக்குது. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? வசிஷ்டர் உட்காந்துருக்காரு. விஸ்வாமித்திரர் படையெல்லாம் அனுப்புகிறாரு. என்னாச்சு? அந்த படையெல்லாம் ஊரை அடித்து நொறுக்கிட்டார். எதில்? அங்கே அப்படியே மனசில் உட்காந்து, மனசில் இருக்க சக்தியினால் விஸ்வாமித்திரர் படையை வசிஷ்டர் அழித்தார். அப்போதே அவருக்கு என்ன புத்தி வந்துச்சு? எப்படி அவர் இவ்வளோ அழிக்க முடியும்னு அந்த உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் மனசில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது, அதுதான் உன் படையெல்லாம் அழிச்சு. அப்போ அந்த சக்தியை நானும் உருவாக்குறேன் அப்படின்னு என்ன பண்ண சாமியார் ஆகிட்டார். யார்? விஸ்வாமித்திரர். போய் அந்த சக்தி வந்துச்சு, வந்த சக்தியை வச்சு ஒரு சொர்க்கத்தையே படைச்சார். அந்த மனசில் எவ்வளோ பெரிய சக்தி வந்துச்சு? ஒரு சொர்க்கத்தை படைச்சார். அந்த சொர்க்கத்தை படைச்சோன்னு சக்தி என்னாச்சு? டபக்குன்னு போயிடுச்சு. சக்தி எல்லாம் போயிட்டார்ல. அப்போ சக்திக்கு ஒரு வரையறை இருக்குது மனசுக்கு. அது லிமிட்டு தான், அதுக்கு மேலே அதுக்கு செயல்படுத்த முடியாது. நாம் மனசில் இருக்க ஆற்றலை இந்த பிறவியில், மனுஷ பிறவியில் கூட நாம் எவ்வளோ பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க தெரியுமா? 5% தானே. நம்ம மனசில் அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கான். உள்ள இந்த மனசு நினச்சா என்ன வேணும், ஆனால் அதுவும் கூட லிமிட்டு தான். ஆனால் பயன்படுத்துறது ஒரு 5% தான் பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறார். இப்போ இந்த சோலார் எனர்ஜி இருக்குது, சூரிய சக்தி இருக்குது, நாம் எவ்வளோ பயன்படுத்துகிறோம்? 1% கூட பயன்படுத்துறது இல்லை. சூரியன்லேருந்து பூமிக்கு இருக்கக்கூடிய சக்தியில் நாம் எல்லாம் சேர்ந்து பயன்படுத்துகிற 1% கூட கிடையாதான். அது மாதிரி மனசினுடைய ஆற்றலில் 5% தான் பயன்படுத்துகிறான். ஆனால் அவ்வளவு ஆற்றலும் கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்ட முடியாது, அது வரையறுக்கப்பட்டுள்ளது. பிறகு அசத் ரூபம், இது அனித்தியம், மித்தியா, இருப்பது போல இருக்கு, பிறகு ஆராய்ந்து பார்த்தால் இல்லாமல் போய்விடும். எதுவும் சத்தியம் இல்லை, நித்தியம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறார். அதான் இப்படிப்பட்ட சூக்ஷ்ம சரீரமானது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? 6 லட்சணம் சொல்லியிருக்காரு இங்கே. இந்த 6 காரணத்தினால ஆத்மா என்னவா இருக்க முடியாது? இந்த உடம்பு மனசு ஆத்மாவாக இருக்க முடியாது. சூக்ஷ்ம சரீரம் ஆத்மாவாக இருக்க முடியாது. சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். லிங்கம் ச அநேக சம்யுக்தம், அதை பிரித்தோம்னா லிங்கம் ச அநேக சம்யுக்தம். லிங்கம் சென்னா சூக்ஷ்ம சரீரமும், லிங்கம், இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு பேர் என்ன பேர்? லிங்கம். அதை உயிர்னு சொல்லுவோம் நம்ம. சூக்ஷ்ம சரீரமும் அநேக சம்யுக்தம், பலவற்றின் சேர்க்கை அல்லது பல சரீரத்தை எடுக்கக்கூடியது. சூக்ஷ்ம சரீரம் பல சரீரத்தை எடுக்குது, பலவற்றின் சேர்க்கையாகவும் இருக்கிறது. சலம், அடுத்தது சலம்னா அசைவுள்ளது, எப்பொழுதும் சஞ்சலத்துடன் கூடியது. திருஷ்யம், பார்க்கப்படுவது.
விகாரிச்ச மாறிக்கொண்டே இருப்பது, விகாரிச்சன்னா மாறிக்கொண்டே இருப்பது. அவ்வியாபகம், ரெண்டாவது வரி, அவ்வியாபகம்னா வரையறுக்கப்பட்டது, ஒரு லிமிட்டு தான் அதுக்கு, வரையறுக்கப்பட்டது. அசத் ரூபம், அது சத்தியம் இல்லை, சத்தியம்னா மாறக்கூடாது, இது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது மட்டும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒடுங்கிடும், காணாமல் போயிடும், கனவுல திருப்பி வெளிப்படும், ஒரு வெளிச்ச பருவம் வரும். அதனால் இது அசத் ரூபம், சத்தியம் இல்லாத மித்தியா. இவ்வாறு இருக்கும்போது அடுத்தது தத் கதம், தத்துனா இந்த சூக்ஷம சரீரமானது, கதம் கதம் சியாத் புமான் அயம், அயம்னா அயம் புமான், அயம்னா இந்த, புமான் ஆத்மாவாக, அந்த கதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கதம்னா எப்படி, சியாத் இருக்க முடியும், கதம் சியாத் இருக்க முடியும், இந்த சூக்ஷம சரீரமானது இந்த ஆத்மாவாக எப்படி இருக்க முடியும். இப்படிப்பட்ட 7 விதமான லட்சணங்களை சொல்லி இப்படிப்பட்ட சூக்ஷம சரீரம் போய் எப்படி ஆத்மான்னு சொல்ல முடியும், அது ஆத்மா இல்லை. ஏன் இதை சொல்கிறாருன்னா கர்மகாண்டத்தில் சொல்லிட்டார், சூக்ஷ்ம சரீரம் உடலுக்கு வேறாதுன்ட்டு. உடலுக்கு வேற இது ஆத்மா நினச்சிடக்கூடாது, அதுக்கும் வேறாகத்தான் ஆத்மா இருக்குது. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். ஏகம் தேகத்வயா தன்யம் ஆத்மா புருஷ ஈஸ்வரக சர்வாத்மா சர்வரூபச்ச சர்வாதீதோகமவ்யயக ஏவம் தேகத்வயா தன்யம் ஆத்மா புருஷ ஈஸ்வரக சர்வாத்மா சர்வரூபச்ச சர்வாதீதோகமவ்யயக. இங்கே நிறைவு செய்கிறார். இதோட ஆத்ம விசாரம் இங்கே முடியுது. 17 ஆரம்பித்தார், 17ஆவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இதோட ஆத்ம விசாரத்தை இங்கே முடிக்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த உலகம், இந்த உடல் மித்தியாங்கிற கருத்தை சொல்ல போகிறார். அது ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து, அது ஒரு 49 ஸ்லோகம் சொல்ல போகிறார். இங்கே இந்த ஆத்மா அப்படிங்கிற தத்துவத்தை நிறைவு செய்கிறார். ஏவம் இவ்வாறு, இந்த 17ஆவது ஸ்லோகத்திலேருந்து 39 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்த லட்சணங்களெல்லாம் பார்த்து இதன்படி நீ புரிஞ்சுக்கிட்டு, இப்போ நான் இங்கே ஒரு 7 லட்சணம் சொல்கிறேன், இந்த தேகத்துக்கு வேறானு சொல்லி நிறைவு செய்கின்றார் இந்த கருத்தை. முதல்ல சொல்கிறார், ஆத்மா தேகத்வயாத் அன்யக, ஆத்மா தேகத்வயாத் அன்யக, ஏவம் தேகத்வயாத் அன்யக, ஆத்மான் இருக்கு, ஆத்மா தேகத்வயாத் அன்யக, இதுவரை தேகத்திற்கு வேறானதுன்னு சொல்லியிருக்கார். சொன்னாரா இல்லையா? எந்த தேகத்துக்கு? 2 தேகம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், 2 இருக்குது உடம்புல. இன்னொன்னையும் சேர்த்துக்கிறோன்னு காரண சரீரம்னு ஒன்று இருக்குது, அது நம்மளுக்கு தெரிகிறதில்ல. எல்லா பதிவுகளும் சேர்ந்து காரண சரீரம். இவைகளுக்கெல்லாம் வேறானது. துவயாத்துனா 2 தேகம், 2 தேகத்திற்கும் வேறானது. தேகத்வயாத், 2 தேகத்திற்கும் அன்யக வேறானது. எது? ஆத்மா. அடுத்தது புருஷக, புருஷகன்னா பூரணமானவன் அர்த்தம். இந்த ஆத்மாவுக்கு புருஷ தத்துவம்னு ஒரு பேர் இருக்குது. கீதையில் 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம்னே ஒரு அத்தியாயம் இருக்குது. புருஷ தத்துவம் இந்த ஆத்மாவுக்கு. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, புருஷ தத்துவம்னா பூரணமானவன் அர்த்தம், நிறைவானது. மனசில் 1008 குறை இருக்கும், உடம்புல 1008 குறை இருக்கும், ஆத்மாவுக்கு குறையில்லை, குறையொன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான்னு சொன்னது மாதிரி நிறைவானது, என்றுமே நிறைவோடு கூடியது. பிறகு ஈஸ்வரக, அதுக்கு இன்னொரு லட்சணம், ஆத்மாவுக்கு என்ன லட்சணம்? ஈஸ்வரக. ஈஸ்வரன் என்ன? கடவுள். அப்போ ஆத்மாதான் கடவுள்னு நான் யார்? நானும் கடவுள் தான். அதனால தானே சொல்கிறேன், அகம் பிரம்மாஸ்மின்னு இருக்கு. நானே கடவுள்னு சினிமா படம் வந்துச்சுல்ல, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், நானே கடவுள். இது நம்ம இந்து மதத்தில் ஒன்றுதான் சொல்ல முடியும், வேறு மதத்தில் சொன்னால் அடிதான் விழுது. நம்ம தான் துணிச்சலாக சொல்லலாம், நான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மனாக இருக்கின்றேன்,
தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய், நீ கடவுளாகவே இருக்கின்றாய். அயம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மாவே பிரம்மனாக இருக்கின்றது. பிரஜானம் பிரம்ம, 4 மகா வாக்கியம் இருக்கு. உணர்வே பிரம்மன். அப்போ இது யார்? பிரம்மன் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்ன? தலைவன், எல்லாவற்றுக்கும் முழுமையாக ஹெட்டாக இருக்கக்கூடிய ஆதார தத்துவம்னு அர்த்தம். என்னுடைய ஆத்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. இதெல்லாம் அனுபவத்தில் எப்படி வரவே இல்லையே சாமி, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறவே இல்லைன்னா அறிவுனால் புரிஞ்சுக்கிற முடியும். இது உடனேயும் புரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கிட்டே வந்தால் தான் புரியும். ஏன்னா நம்ம பார்க்குறது ரொம்ப ஆத்ம தத்துவங்கிறது ஹையஸ்ட் ஃபிலாசபி, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. பிறகு சர்வாத்மா, இந்த சரீரத்துக்கு மட்டுமல்ல எல்லா சரீரங்களிலும் ஆதார தத்துவமாக இருப்பவன் நான் தான், இந்த ஆத்ம தத்துவம்தான். அதாவது எல்லா சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது எது? இந்த ஆத்மா. இப்போ கங்கை நீர் இருக்குது, சாக்கடை தண்ணி இருக்குது, கங்கை நீர் இருக்குது. சாக்கடை தண்ணியில் சூரியன் தெரியுமா தெரியாதா? சூரிய வெளிச்சத்தினாலையும் சாக்கடை தண்ணியும் தெரியுது, சூரிய வெளிச்சத்தினால்தான் கங்கை நீரும் தெரியுது. ஆனால் அந்த நீருக்குள்ளேயும் இதனுடைய உருவமும் தெரியுது. ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் வெளியே, அங்கேயும் சூரியன் தெரியுமா தெரியாதா? பெரிய அண்டா வச்சுருக்கோம், அங்கேயும் சூரியன் தெரியுமா தெரியாதா? பெரிய குளம் இருக்குது, அங்கேயும் சூரியன் தெரியுமா தெரியாதா? கடலில். அப்போ எல்லாவற்றிலும் இருப்பது அந்த சூரியனுடைய பிம்பம் மாதிரி. இந்த ஆத்மா உலகத்தில் சின்ன புழுவாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், தேவ சரீரமாக இருக்கட்டும், இல்லை மற்ற யானை சரீரமாக, எல்லா சரீரத்துக்குள்ளும் இந்த உணர்வு தத்துவமாக விளங்கி கொண்டிருப்பது இந்த ஆத்ம தத்துவம்தான். பிறகு சர்வ ரூபச்ச, அனைத்து நாமரூபமும் இந்த ஆத்மாவின் மீது கற்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மன் மீது தான் எல்லா நாமரூபம் இருக்குது. ஆத்மாவு மேலே தான் இத்தனை விதமான நாம ரூபங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? நாமம்னு என்ன? பேர், வடிவம். இந்த வடிவமெல்லாம் பொய், ஒரு வடிவம் கூட சத்தியம் கிடையாது. இந்த கட்டட வடிவம் இருக்குது, இது சத்தியமா? இந்த உடம்பு வடிவம் இருக்குது, சத்தியமா? கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இதுக்கு ஆதாரமாக இருக்க ஆத்மா எப்பயும் இருக்கும். இதெல்லாம் கல்பிதம்ங்கிறார். எல்லாம் காட்சி தருகிறது. கயிறு தான் பாம்பா காட்சி தருது, கயிறு தான் பாம்பா காட்சி தருது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளிகிட்ட கேட்பார். கேட்கும் பொழுது, நீ எப்படியெல்லாம் அந்த உலகத்தில் காட்சி, எத்தனை ரூபத்தில் இருக்கேன்னு கேட்பார். ஏன்னா இவர் காளியை கும்பிடுவார், காளிக்கு தரிசனம் கிடைக்கும். சிவனை கும்பிடுவார், சிவ தரிசனம் கிடைக்கும். கிருஷ்ணரை கும்பிடுவார், கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்கும். நீ எத்தனை வடிவத்துலையும் காட்சி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பாராம். அந்த காளி அப்படியே ஒவ்வொரு ரூபமாக காமிக்குமா, எல்லாத்தையும் காமிச்சு இவர் வடிவத்துலையும் காமிச்சிருமா, ஓ வடிவத்துலையும் நான் இருக்கேன்னு சொல்லி அந்த காளி காமிக்குன்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணராக உட்காந்துருக்குமா அப்படி. அப்போ எல்லாமே யாருன்னு சொன்னால் இந்த சர்வ ரூபமாக இருப்பது இந்த ஆத்மா, இந்த பரம்பொருள் தத்துவம், இந்த பிரம்ம தத்துவம் தான். அதனால நம்ம படிக்கிறோம், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோ. திருவாசகத்தில் வருது. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லை ஆத்மாவுக்கு, கடவுளுக்கு கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறான்? 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோங்கிறான். உண்மையிலே இல்லை, ஆனால் இத்தனை உருவமாக காட்சிகள் கொடுக்குறது. கயிறு ஒன்று தான் இருக்குது, பாம்பாவும் தெரியுது. சில நேரம் என்ன பண்ணுது? பூமி வெடிப்பாக தெரியும், ஒரு மாலை மாதிரியும் தெரியும். எத்தனையோ ரூபத்தில் காட்சி கொடுக்கலாம் ஒரே கயிறு. அது மாதிரி இது ரூபமே இல்லாத ஒரு தத்துவம் இத்தனை வடிவங்களில் காட்சி கொடுக்கு. தண்ணி இருக்குது, ஆவியாச்சுன்னா வடிவம் கிடையாது. ஆவியாச்சுன்னா வடிவம் இருக்கா? இல்லை. டம்ளரில் ஊற்றுனா டம்ளர் வடிவம், டம்ளர் என்ன கலரில் அந்த கலரில் தெரியும். பானையில் ஊற்றுனா பானை வடிவத்தில், அண்டாவில் ஊற்றுனா அண்டா, குளத்தில் ஊற்றுனா குளத்து வடிவத்தில். ஆவியாச்சுன்னா ஒன்றும் தெரியாது. பனிக்கட்டியாச்சுன்னா ஒரே கலர் தான், வெள்ளை கலர் தான். ஒரே வடிவமும் இருக்குது, பல வடிவமும் இருக்குது, வடிவம் இல்லாமல் இருக்குது, ஒரு தண்ணிக்கே இருக்குது. அது மாதிரி கடவுள் ஆத்ம தத்துவம் ரூபம் இல்லாத ஒரு தத்துவம் இத்தனை வடிவமாக காட்சி கொடுக்கின்றது. இன்னும் 2 இருக்குது அதுக்கு. அதாவது சர்வ அதீதக அவ்யயகன்னு 2 தத்துவம் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தை, அந்த மிச்சம் இருக்க கருத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.